கிளாசிக் 350 விட இந்த கோவன்ல ஒரு மிக சிறந்த அப்டேட் எது அப்படின்னா அது வந்து இந்த கிராஸ் ஸ்போக் டியூப்லெஸ் டயர் கொடுத்தது தான். இப்போ வர்ற கிளாசிக்ல ஸ்போக் வீல்ஸ் இருக்கும், அப்புறம் அலாய் இருக்கும். ஆனால் ஸ்போக் வீல்லையே டியூப்லெஸ் கொடுத்து நீங்க கவலையே இல்லாம எங்கனாலும் ரைட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை இந்த கோவன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதோட இதோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரிம்ஸ்ல அவுட்டர் லேயர்ல இதோட ஸ்போக் வெளியே வந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். போட்டோகிராஃப் எடுக்கிறப்ப இந்த ஸ்போக் வீலோட இந்த கிளாசிக் ரெட்ரோ பாபர் டிசைன் வந்து அட்டகாசமா இருக்கு. உண்மையிலே எனக்கு இந்த கோவால ஒவ்வொரு இடத்துலையும் நான் நிறுத்தி போட்டோ எடுக்கும் போதெல்லாம் சூப்பரா இருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இன்னொரு விஷயம், இதோட சீட் ஹைட் வந்து 750 mm தான். ஸோ ஷார்ட்டர் ரைடர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதோட இதோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 197 kg. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ண வேண்டியது இல்லை. டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வர்றப்ப கிளாசிக்ல இருக்கிற அதே ஃபீச்சர்ஸை தான் வந்து கன்சோலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன் கன்சோல் வந்து அனலாக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கிடைக்குது. லைட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. ஃப்ரண்ட் ஹெட்லாம்பில் ஆரம்பிச்சு டைல் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து எல்இடி. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு கிளாசிக் பைக்காக இருந்தாலும் அதில் எல்இடி கொடுத்து அதை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக மாற்றிருக்காங்க.